பொதுவாகவே ஜெனிப்பிக்கப்பட்ட பிறகுதான் என் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. கரெக்டா இல்லையா? பிறந்ததுக்கு அப்புறம் தான் என் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் ஏற்கனவே யாருதான்? குமாரன் தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவர் ஏற்கனவே, அதனாலதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி, அதனாலதான் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் இருக்கும். அவர் வந்தார், பார்த்தாரு, அவர் தம்முடைய ராஜ்யத்தை, ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவருக்கு அன்பு காட்டணும். அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லை உண்மையிலே. ஹல்லேலூயா. அன்பு காட்ட, என்ன பரலோகத்தில் ஃபுல்லா வேலைக்காரங்க தான், பணிவிடை ஆவிகள் தான் இருக்கிறாங்க. ஆமே, கேப்ரியலை போய் கொஞ்ச முடியுமா? பைபிள் எங்கேயாவது இருக்கா தூதர்களை கொஞ்சே? ஆமே, நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, இப்படி எந்த தூதனையாவது பார்த்து சொல்லி இருக்கிறாரா? இல்ல. ஒரு தூதன் விழுந்தா அவன் லைஃப் முடிஞ்சு. ஆனா நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் கர்த்தர் அவனை தூக்கிவிட காரணம் என்ன தெரியுமா? லவ், லவ், லவ். நான் விழுந்து எழும்பினவன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. எனக்கு இன்னொரு 10 கை இருந்தா சேர்த்து சொல்லுவேன். ஏன் நான் பிள்ளை. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, அவர் தேவதூதருக்கு உதவியாய் கை கூடாமல் அவரகாவின் சந்ததிக்கு உதவியாய் அப்படி வந்து கையை பிடிச்சிட்டார். ஹல்லேலூயா. தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கி நம்பிடுவே, தள்ளாமலே தள்ளாமலே ஜீசஸ் தாங்கின அன்பிடுவே. என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறா. ஆமென். அப்போ கிறிஸ்துவுக்குள் பிறப்பிக்கப்பட்ட எல்லாரும் யாரு தெரியுமா? தேவனுடைய மகன். ஆதாம் யாரு? தேவனுடைய மகன், தேவனின் குமாரன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன். அதனாலதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் யாரா இருக்கிறான் தெரியுமா? புது நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி. எப்ப ஆதாம உருவாக்குனாரோ நெக்ஸ்ட் டே லீவ் போட்டாரு. என்ன பிரதர் 2 நாள் லீவ் போடுறீங்க? ஊர்ல இருந்து அவங்க வராங்க. எவங்க? யாரோ வராங்க, ரொம்ப ரொம்ப நெருக்கப்பானவங்க வந்தாங்க, லீவ் 2 நாள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நெக்ஸ்ட் டே லீவ் போட்டார். லீவ் போட்டு ஃபுல்லா ஆதாம் கூடவே இருக்கிறார். இதுதான் அவருடைய ஏக்கம். இப்படி ஒரு யவன ஜனம் பிறப்பிக்கப்படணும். ஆமென். கர்த்தர் சபைக்கு தொடர்ந்து இந்த வார்த்தையை தரார் அப்படின்னா, ஆமே, நான் நம்புகிறேன் ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். ஒரு கூட்டத்தை எத்தனை பேர் விரும்புறீங்க? அது நானா இருக்கணும், அது ஏன் சந்ததியா இருக்கணும். அப்படி விரும்புறவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சபைக்குன்னு சொல்லும் போது இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல, ஆன்லைன்ல இருக்கிறவங்க கோச்சிக்காதீங்க, உங்களையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நேரம் இல்லை. ஆமென். இன்னைக்கு முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். அதனால கொஞ்சம் ஸ்பீடா போறோம். சிலருக்கு நீங்க ஸ்பீடா போங்க, மெதுவா போங்க, நாங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எலியாவை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்துல கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்து பூஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். இந்த எலியாவின் அந்த வெகு தூர பிரயாணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு காரியமாய்தான் இருக்கும். என்ன காரியமாயிருக்கும்? 15 முதல் வாசிக்கும் போது
அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய ஏகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, அபேல் மே கொலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, என் ஸ்தானத்திலே. ஆமென். இந்த வார்த்தையை நான் சொல்லும் போது எனக்கு எல்லா இடத்துலையும் ஜீசஸை அப்படி பார்த்து ஆவியானவர் காட்டி தரதுனால கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு இந்த பூமியில இறங்கி தேடி வந்து நம்மளை தெரிந்தெடுத்தது எந்த ஸ்தானத்துல தெரியுமா? அதனாலதான் ஜெயம் கொள்ளுகிறவன வேணும். அவன் அந்த 24 மூப்பர்ல ஒரு ஆள் ரிசைன் பண்ண சொல்லிட்டு அதுல அப்படியா சொல்வார், என்னோடு கூட மா பாவியா மண்ணான நான் எம்மாத்திரமையா ருசித்தவங்க கைகளை உயர்த்தி தேவதூதரிலும் என்னை மாற்றின தேவதூதரிலோ ஆமென். சாத்தானுடைய சாத்தான் பண்ண தப்புன்னு, சாத்தான் பண்ண என்ன தப்பு பண்ணி கீழே விழுந்தான் தெரியுமா? அந்த சேர்ல இருக்க ஆசைப்பட்டான். சுத்தி வளைச்சு பார்த்தா அதானே, அந்த சேர்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆசைப்பட்டவனை கீழே தள்ளி என்ன வாழ்க்கைன்னு கீழே கிடந்தவன கிறிஸ்துவுடனே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட. இது எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஆமென் ஆமென். உலக அன்பெல்லாம் புளிச்சு போகும், இந்த அன்பு இன்னும் புரியாது. ஹல்லேலூயா. எனக்கு செய்தி மாறுமோன்னு டவுட்டா இருக்கு, அதான் நான் உள்ள வந்துறேன். ஆமென். இது 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 கிரகிக்கவே முடியல. அதனாலதான் இப்போ பைபிள் எடுத்து கண்டு வேர்டு ஓப்பன் ஆகும் போது அது இது புதுசாவே இருக்கு, புரியவே. அந்த லவ் என்ன ஒருத்தன் சாத்தான் விபச்சாரம் பண்ணானா, சாத்தான் லவ்வும் லூசிஃபர் விபச்சாரம் பண்ணானா, வேசித்தனம் பண்ணானா, இல்ல ஆராதனை முடிச்சுட்டு உட்காரும் போது யாருக்கு சேர இழுத்தானா, இல்ல ஆராதனையில தூங்கினானா, என்ன பண்ணான்? ஒண்ணுமே பண்ணல, எதுவுமே பண்ணல. அந்த சேர்ல கொஞ்சம் உட்காரணும், ஒரே ஓடு அப்படின்னாரு. இது சேற்றில் நின்றேன். ஆமென். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க கிறிஸ்துவ படித்தறிய கூடாது, ருசித்தறிய. அது சேர். ஹல்லேலூயா. உன்னதங்களில் அவரோடு. அந்த எபேசியர் 2:7 போடுங்க. அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். எபேசியர், நீங்க எபிரேயர் ஓடிட்டீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா? கம்ப்யூட்டர்னு ஓடவே மாட்டேங்குது. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல 2 பேர் கைப்பிடிச்சு நம்ம பாக்கியவான்கள்.